ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு பண்ணாங்க. 3ஆம் நாளிலேயே முடிவுக்கு வந்த இந்த போட்டியில இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்துல தடம் பதிச்சிருக்காங்களாம். ஆப்கானிஸ்தானுடைய முதல் இன்னிங்ஸை 152 ரன்களுக்கு சுருட்டியது இந்தியா. அவங்கள மீண்டுமே பேட்டிங் செய்ய ஃபாலோ ஆன் கட்டாயப்படுத்தியது. இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் வீரர்களால இந்திய பந்து வீச்சை எதிர்கொள்ளவே முடியல. வெறும் 35.5 ஓவர்களிலேயே 112 ரன்களுக்கு அனைவருமே ஆட்டமிழந்தாங்க. சுழற்பந்து வீச்சாளர்களான வாஷிங்டன் சுந்தர் தலா 4 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையுமே கைப்பற்றி அணியுடைய வெற்றிக்கு வித்திட்டனர். முன்னாடி அறிமுக வீரர் மனோஜ் சுதர் தன்னுடைய முதல் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா அடுத்து ஆப்கானிஸ்தானுடன் ஓடிஐ போட்டியில மோதுறாங்க. இந்த ஓடிஐ போட்டியுடைய 11 ஸ்குவாட் நாளை அறிவிக்கப்பட்டதாக முக்கிய தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு. மேலும் இந்த ஓடிஐ போட்டியில விராட் கோலி அவர்கள் விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் முன்பே வெளியாகிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா விளையாடுவாராம். மேலும் ஓடிஐல பெரிதாக மாறுதல்கள் இருக்காது அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.